இதோடைய ஆப்பிள். இங்கே பாருங்க எவ்வளோ கரடு முரடான பாதை. அங்கே அம்மா ஒரு பெண்மணியாக இருந்துக்கிட்டு இப்படி இறங்குறாங்க பாருங்க, உலக மக்களாகி நமக்காக. ஜாப்பாரி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம அம்மாவை பற்றி நான் நிறைய உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்க இயற்கை பாருங்க. அம்மா வந்து தவறாக விமர்சிக்கிறவங்களுக்கு நான் ஒரு சின்னதாக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். அது ஒரு கதையோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு ரோட்டில் வந்து ஒரு பேருந்து போயிட்டுருக்கு. அதில் இருங்க ஒரு செகண்டு. எவ்வளோ கடினமான பாதைகள் பாருங்க. கண்டிப்பாக இது ஒத்தையில் பயணிக்கக்கூடிய பாதைகள் அல்ல. சிறு வயது குழந்தை மட்டும்தான் என்னோட அழைத்து வந்திருக்கிறேன். பாருங்க இவ்வளோ இந்த பாக்கியத்தை அந்த பஞ்சபூதங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறது. இந்த வனப்பகுதிகள் எல்லாம் நீங்களும் பார்க்க ஆசைப்படலாம். ஆனால் இந்த பிராச்சித்தம் உங்களுக்கு கிடைக்குமா என்றால் கண்டிப்பாக இப்பிறவில் அது இருக்காது. ஆனால் எனக்கு கிடைச்சிருக்குன்னா விட்டக்குறை தொட்டக்குறை 50 வருடம் தவ வாழ்க்கையில். அன்பாத்ம சொந்தங்களே, இந்த இயற்கையோடு ஒண்டி வாழ்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ சுகமாக இருக்குது. இதையெல்லாம் நான் பஞ்சு மெத்தையிலும் ஏன்னா தங்க கட்டிலையும் ஏசிலையும் தூங்கினாலும் இந்த சுகம் கிடைக்குமான்றா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது இந்த வாழ்க்கையே. ஆனால் பல இன்னல்கள், பல துன்பங்கள், பல துயரங்கள், ஐயோ வாழ்க்கையே வேண்டாம் போடா இறந்து விடலாம் என்ற சுச்சுவேஷன் எல்லாம் வரும். அதையெல்லாம் தாண்டியவள் தான் நான். பல பிரச்சனைகள், இன்னல்கள், பல துன்பங்கள், பல பாலியல் தொல்லைகளும் ஏற்பட்டிருக்கும் அந்தந்த இடத்துல. இதையெல்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்கேன். ஆனா அந்த பரம்பொருள் காவல் எனக்கு இருக்கிறது. எவ்வளவு நல்லா இருக்கு. இயற்கை ரசிங்க. அந்த காடு நல்லா இருக்கும்.